வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்பதான் முதல்ல நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்துல ஒரு பெல் மாதிரி பட்டன் இருக்குல்ல அதை அமுத்துங்கம்மா. அப்பதான் நம்ம போய் வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். நான் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா யாரு முதவி தெரியாது போல. இதுக்கு வேற ஒரு கமாண்ட்ல வர வந்து சொல்லணுமா? உனக்கெல்லாம் பொறாம ஜென்ஸா என்ன மாதிரி ஹேர் ஸ்டைல் வரலன்னு. அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும், யூத். ஆளு மூஞ்சே பாருங்களேன், உடஞ்ச ஒண்டியெல்லாம் நினைக்கிறேன். சும்மா பேசாம போயிருந்தா வேலை வைக்கிறேன். நம்ம கமாண்ட் ஆஃப்டர் படிக்க போறேன். வீடியோ வந்து ஒரு 13-14 நிமிஷம் போடுங்க மாமி. ஒரு 10 நிமிஷம் பத்தல அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஒரு தம்பி. இது இன்ஷால்லா நம்ம போட முடியலம்மா. 10 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ எடுத்தோம் அப்படின்னா எல்லா வீடியோவுமே சேர்ந்து மொத்தமாக டெலிட் ஆயிடுது. மொபைலுக்கு அது சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. இன்ஷால்லா ட்ரை பண்ணுவோம். ரொம்ப பேசுவா, தூக்கி வீசிட்டு வேற செல்லு வாங்க வேண்டியதானடி. நான் தூக்கி போடுவேன், நீ என்கிட்ட எடுத்துட்டு ஓடுறதுக்கு அதுக்கு தானே. வாங்குவோம். எங்க காலையில இருந்து தங்கச்சி பம்பரமா சுத்துறாங்களே. அடுப்பாங்கரைக்கு வாசலுக்கும் இதுக்குமாவில ஓடுறா. முந்திரி பருப்பே அரைக்கலாம் வாங்கிட்டு வந்துக்கிறாள். என்னன்னு தெரியலையே. இப்போதான் அழுக்கு கையிலையும் இதோட சுத்துவான். இப்போ இவனும் கோட்டை சட்டையை போட்டு சுத்துறானே. என்னன்னு தெரியல. எங்க வெளியே போய் தொலைறாரா என்னன்னு தெரியலையம்மா. எங்க நைட்டும் பேண்டோட படுத்து கிடக்குறா, காலையிலேயும் கோட்டோட எந்திரிக்கிறா. என்ன செய்தி? ஏன் இப்படியே கோட்டை சட்டையோட தெரியல? என்ன அது ஒன்றும் இல்லைம்மா, சிட்டோட அம்மா வர்றேன் நாங்கள் இன்னைக்கு. எதுக்கு வர்றாங்களா? அது ஒன்றும் இல்லைம்மா, அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, அதை வந்து சிட்டுக்கும் அவங்க சிஸ்டருக்கும் பிரித்து கொடுக்கறதுக்காக அவங்க வந்து அம்மா நல்ல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதான் வந்து இதில் இருக்கிற பங்களாவை சிட்டுக்கு கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பங்களாவளமா இருக்குது. மங்களான ஜனங்களுக்கு எந்த ஊரில் வைக்கிறா? நல்ல 2-3 கேட்க சொல்லி. அம்மா 2 தாம்மா இருக்கான். ஒன்று மதுரையில் ஒன்று இருக்கான், கொடைக்கானலில் ஒன்று இருக்கான். கொடைக்கானல்லையுமா இருக்குது? அவர் கிளம்பி சொல்லலையா கொடைக்கானல்ல பங்களாவெல்லாம் இருக்குதுண்டு? பொய்ய பித்தலாட்டமா சொன்னா அப்பவே எழுதி கேட்டுவாங்கண்டு. பின்ன அவ்வளோ தரேன்டாங்களா? சத்தமா பேசுங்கம்மா, ஒன்றுமே காதில் விழுவல. இவன் ஒரு உட்படாதவம்மா, காதை மறைச்சாப்புல தொப்பி படாதான்னு சொன்னா கேட்குறானா? காது தெரியாம தொப்பியை கலெக்டா. நோ போமா, சொட்டை தெரிஞ்சிடும். அப்புறம் மாமியாலாம் வர்றாங்கல்ல, அப்புறம் என்ன நினைப்பாங்க? மருமனுக்குன்னா அப்படி சொட்டை வந்து போச்சு நினைக்க மாட்டாங்களா? இங்க பாரு, ஏமாந்து விட்டுப்படாது எழுவோ. 2யுமே பொட்டாட்டி பற்றி எழுதி வைக்க சொல்லுவேன். இவதான் கொஞ்சம் ஆள் சரியில்லாத ஆளாச்சே. என்னம்மா ஆள் சரியில்லாத ஆளு? என்ன மன வளர்ச்சி குன்றியவளா? அப்படி இருந்தாலும் தேவையில்லையே. 6 அறிவுக்கு பதிலாக 8 அறிவுல எல்லாம் படிச்சு விட்டா இவளுக்கு. வீடு இல்லாம கிளம்போ எங்கடாப்பாவ? வட்டில போகிறதுக்கு முட்டை வாங்க போயிருக்காமா. கேளுங்களேன், பெருநாளைக்கு கூட வட்டில பத்தி செய்ய மாட்டேன்னா பொம்மா வர்றாடா. வட்டில பொம்மா என்ன செய்யறாளா? மட்டன் சுக்கா, பீஃப் பிக்கா, சிக்கன் 65, வட்டலப்பம் கடப்பாசி, பூஸ்ட் கடப்பாசி, ஆர்லிஸ் கடப்பாசி, தேங்காய்பால் கடப்பாசி, 8 வகையான பாயாசம். என் பிள்ளை காசு எப்படி போகுது பாருங்க. கேளுங்களேன், நம்ம கேட்டா விஷமா தரேன்பா. அம்மாக்கு 8 வகையான பாயாசமா? சரி தொலையுது. எப்படி இருந்தாலும் பங்களா வருது. நீ தேய நட்டா விட்டு போடாம 2யுமே பொட்டாட்டி பேருக்கு எழுதி வைக்க சொல்லு. அவ்வளவு தின்ன கலட்டா உள்ள அம்மா. நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா. அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க பொண்ணுக்கு ஏதோ கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். கொடைக்கானல பங்களா என்ன கண்டிஷன் இருக்குன்னே தெரியல. அதை கொடுத்துப்ப நம்ம செலவு பண்ண கூட நம்மள்ட்ட காசு கிடையாது. அதுக்கு தாண்டா சொல்றேன், மதுரையில் வித்துப்பட்டு கொடைக்கானல் உள்ள செலவு பண்ணிக்கலாம். எப்படி? என்ன அதை விற்க போறேன்னு பேசிட்டு இருக்கீங்க? என்ன அந்த வீட்டை வச்சுட்டு எங்கிட்ட போயிடலாம் இருக்கிற குடும்பத்தோட? லோன்ல எல்லாம் இருக்கு, எப்படி விற்பிய? நான் ஏன்டி விற்கிறேன்? ஏன் மாப்பிள்ள கஷ்டப்பட்டு கட்டுனா விடு. விற்பாக எப்படா விற்கிறான்? அள்ளி போட்டுக்கிட்டு போகலான்னு தானே விற்கிறா நீ? இதை விட்டா விற்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சைக்கிள் கூட கிடையாது. அப்புறம் எதை விற்க போறிய? என்னங்க விற்கிறது எப்படியே கள்ளத்தனமா? என்ன நீங்க உண்மை வர்றாங்க? அது ஒன்றும் இல்லை சிட்டு, அம்மா வந்து முடி வெட்டலான்னு கேட்டாங்க. உனக்கு ஏதாவது விற்கிறதுன்னு காதல் வந்துருக்கும் போல. நமக்கு இருக்கிற 4 முடியை வெட்டி இப்படி எல்லாம் செய்யுது. எப்போ வர்றாங்க மாமி? என்ன இன்னும் வந்து பங்களாவில் கிட்ட போறாங்கன்னே மாமி எப்போ வர்றாங்கன்னு நடிச்சுக்கிட்டு கேட்குறீங்களா? என் பேருக்கு தான் குண்டு மணி கூட உங்களோட பேர் எழுதிட மாட்டேன். கழுத்தை பிடிச்சி எழுதிட்டு நம்மளை பங்களா அபகரிச்சிருவியாமா. அம்மா மௌனம் லேசுப்பட்ட ஆளா? திருவுற தொட்டையை பிடிச்சி சொல்லுவாங்க. இப்போ இது பாப்பா சம்மந்தி எப்பமா வர்றாங்க? வர சொல்லு. பஸ்ஸில் வந்தால் இதை டயர்டாக சுடுதண்ணி போட்டு வை ஹீட்டரை. வந்தோடனே குளிச்சு ரெஸ்ட் எடுக்க ரூமில் ஏசி போட்டு வை. இப்படி பத்திரமெல்லாம் கொண்டுகிட்டு வர்றாங்களா என்ன? ஆமாம்மா, ஒரு ரூம் சின்னது. இப்படி என் ரூமில் இருந்து படுத்துக்கிற சொல்லுவில. ஆமாம், பையன் எங்கே வைக்க சொல்லு. என்ன பத்திரமெல்லாம் கேட்குறாங்க? உம்மாட சொல்லிட்டு சேதிய இங்கிட்டு செத்த போக ஏனடி அவங்கள விட்டுட்டு ஆனா மடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிட்டு.
சும்மா தான் அம்மாட்ட ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லி வச்சேன். ஆன்ட்டி எப்போ வராங்க சிட்டு? அதெல்லாம் வருவாங்க வருவாங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. ராஜா பரம்பரையில லேட்டாக தான் வருவாங்க. அவங்கள மாதிரி ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டின்னு வச்சுக்கலாம். எங்களை 2 பங்களா, எனக்கு ஒன்று, என் தங்கச்சிக்கு ஒன்று. உச்சக்குடும்பி இவளோட வேலையே இல்லை. உச்சக்கடம்பி பாலுவா. நானே பங்களால போய் வசிக்க போகிறேன். இவ்வளவு வேற முதல்ல உள்ள விட்டுட்டு போய் தோண்டிடணும். நம்ம சும்மா நின்றுக்கிட்டு இருக்காம போய் ஆட்டுக்கால் எடுத்து வாங்கிட்டு வாங்க. எங்கள் அம்மாக்கு சூப்பு போட்டு வைக்கணும் சாயந்தரத்துக்கு. இவளுக்கு ஆட்டுக்காலையெல்லாம் சூப்பு போட தெரியுங்கிறது எனக்கு இப்போ தான்டா தெரியும். பங்களாவை விட செலவு கூட வாங்கி போய் சோத்து செலவு என்னன்னு பார்த்துக்க. நீ பாட்டு ஏதாவது பேசி பங்களாவுக்கு எடுத்து விட்டுறாத. எல்லாம் எழுதி வாங்குற வரைக்கும் பேசாம இருமா. ஆமாண்டா, முதல்ல ஒன்றை வாங்கணும், அப்புறம் இன்னொன்னே வாங்கிடணும். என்னடி முட்டையா என்னங்கிறா? சும்மா வேலை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மொட்டையா என்னங்கிறா, முடி வச்சுக்கிட்டு என்னங்கிறான்னு என்ன அடி மண்ணாப்பாவா கேளுங்களேன். இது உங்கள் உமா வர்றாங்களாம் இன்னைக்கு, நல்லா இருக்கிறாங்களா என்னான்னு கேட்கறது. எப்போ வர்றாங்க? வந்தாச்சு அதை சொல்லிடி, வந்துட்டு ஓடிடுவாங்க உங்கள் உமான்னு சொல்கிறதுக்கு. அதம்மா உன்னைய கூப்பிட்டேன். ஓஹோ, தெரிஞ்சிருச்சா? என்ன தெரிஞ்சிருச்சா? இல்லை, எங்கள் அம்மா வர்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜெயின்ஸா தாண்டி இப்படி போகும்போது சொல்லிட்டு போனா, உச்சுக்குடும்பி வீட்டில் ஏதோ உமா வர்றாங்கன்னு சத்தம் கேட்குது. என்னாண்டு கூப்பிட்டு கேளுவில் விசாரிச்சுட்டு இந்த வர்றேன்ட்டு போய்க்கிறா. அதுதான் கேட்டாமா, வேற ஒன்றும் இல்லை. நீங்களும் அலர்னி எல்லாம் தெருவுக்கு தானே கேட்கும். என்னாடி இங்கே கேள்வி கேட்டுட்டு அங்கே போய் கீழே கொஞ்சம் மண்ணை பார்த்துக்கிட்டீங்களா? அது ஒன்றும் இல்லை, ஜெயின்ஸோட கால் வச்சிருக்கான்னு பார்த்தேன். இருக்குது கன்ஃபார்ம். பேசிட்டு வீட்டில் வந்து கட்டி போகலாம். இதை மட்டும் தான் சொன்னாலா, வேற எதுவும் சொன்னாலா? ஜெயின்ஸாக்கு எனக்கு ஒரு வயசுடி, கொஞ்சம் மரியாதையாக பேசாவலை. இங்கே வயசுக்கெல்லாம் மரியாதை கிடையாது, செயலுக்கு தான் மரியாதை. புரியுதா? பார்த்து இருந்துக்கிறேங்க, யாராக இருந்தாலும் அதான். என்னடி பேச்சு ஒரு தும்முறு தெரியுது, வார்த்தை தடிக்குது. ஆமாம், வார்த்தையில் மசக்கட்டி நடந்து போயிருச்சு, அதான் தடிக்குது. போதிய வாங்கிட்டு நான் வந்து கோடீஸ்வரி. அரே ஏன்டி மதம் இது மாதிரி பேரை மாற்றிக்கிட்டேடி? இங்கே பாருங்க, உங்களுக்கு அவ்வளோதான். ஆமாம், கோடீஸ்வரின்னா இது குரோர்பதி. ஆர்எஸ்பதியா? அது இதுக்கு இடுப்பு வலிக்கு தைக்கிறதுல. சும்மா நடிக்காதே, எல்லாத்தையும் ஜெயின்ஸா சொல்லிப்பா. ஆனால் கொஞ்சமாக விட்டு கட்டு போய்ப்பா, எல்லாத்தையும் கேட்டிப்பா. நம்மளை விட வெள்ளமா ஃபாஸ்ட் ஆகிக்கிறா ரசீதா. அப்பதான் சொல்லிட்டு வந்து அதுக்கெல்லாம் இங்கே வந்துட்டால உச்சுக்குடிப்பி வீட்டுக்கு. என்ன ரசீதா, நல்லா இருக்கிறியா? ஏன் நல்லா இல்லாட்டி என்ன பண்ண போறா? தூக்கிட்டு போய் வீட்டில் விட போறியா? அடா இது யாரு பக்கிருச்சு? உச்ச குடும்பியா? ஏன் மண்டை பிடிக்குது? மறுவண்டி விட்டுக்கிறியா மண்டைக்கு? ஜெயின்ஸா நடிக்காத ஜெயின்ஸா. நம்ம தொழிலே நடிக்கிறது தான். அப்புறம் என்ன ரசீதா இங்கே நிற்கிறா? நான் ஓரளவு சீனி கீனி வாங்கிட்டு போக வந்தியா உச்ச குடும்பிட்ட? கேளுங்களேன், அப்பா சொல்லி போனா உச்ச குடும்பியில் அம்மா வர்றாங்களா அன்னைக்கு. வந்தா சித்த சொல்லுன்னு வந்தேன். அதுக்கு அவள் வந்து இந்த வெடியாவளமாக வெடிக்கிறா. என்னன்னு தெரியல. கேட்டால் கோட்டீஸ்வரிங்கிறா. நான் எங்கள் ஊரில் சொன்னேன் உச்சுக்குட்டி மிம்மா நல்லா இருக்கிறாங்களான்னு தானே உன்னிட்ட கேட்டேன். வர்றாங்கண்டா சொன்னேன். ஹலோ ஹலோ ஜெயின்ஸா, நிப்பாட்டே. நீ யாருங்கிறது எனக்கு தெரியும், நான் யாருங்கிறது உனக்கு தெரியும். சும்மா நான் வந்து கொடைக்கானல் போயிடுவேன் இன்னும் கொஞ்சம் நாளில். புரியுதா? நான் ஃபேமிலியோட. சும்மா அதை டிஸ்டர்ப் பண்ணி இருக்கக்கூடாது. எத்தனை நாள்? 2 நாளா? எத்தனை நாளா? அதெல்லாம் ஒன்றுமே அல்ல கைங்களுக்கு. எத்தனை வருஷம்னு கேள்வி. இயர்ஸா கேளு, இயர்ஸ் சொல்லு. எரியுது எனக்கு. ஏர்ஸ்ல ஏறா. என்னடி சொல்கிறா வச்சு குடும்பி? கொடைக்கானல் போறிய? மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலையும் கிடையாது, சும்மா தான் கூட சுற்றி தெரியுறான். என்ன கொடைக்கானல் என்ன பண்ணி சோத்துக்கு? கொடைக்கானல்ல ஒன்றும் பெரிய பில்டிங் கான்ட்ராக்டரா? மாப்பிள்ளை 4 குதையை வாங்கிட்டு மேட்சுக்கு டிப்பாங்க லேக் ஓரத்தில். சோளக்கரை சுட்டு விற்க வேண்டியது தான். என்ன பண்ணுவாங்க? வா தேத்தனையும் துற தண்ணியாக போடுவா. ஒரு தேத்தனை கடையை போட்டு விற்கலாண்டா. மூச்சில் ஊற்றிடணும்ல அவளுக்கு. ஹலோ 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 நிப்பாட்டு ஜெயின்ஸா. என்ன ஒன்றுமே ஒன்றும் இல்லாத நினச்சிட்டு இருக்கியா? எனக்கு கொடைக்கானல் ஒரு பங்களா இருக்கு. இப்போ என் அம்மா வந்து எங்களுக்கு சொத்து பிரித்து கொடுக்குது. கொடைக்கானலில் ஒரு பங்களாவை மேலே நாங்கள் தான் போய் ஐ எம் லிவிங் தேர். தள்ளடி ரசீதா. இப்படித்தாம்மா ஏதாவது ஒன்று இது பண்ணிக்கிட்டேப்பா. அடுத்தவளை மட்டம் தட்டிக்கிட்டே. ரசீதா இங்கிட்டு வா. என்னம்மா சொல்லுறா? சுக்குடும்பி உங்களுக்கு பங்களாவளமாக ஆக்கிதாங்க. இது தெரியாமல் போயிருச்சா நமக்கு? எப்போ போறிய பார்க்கும்போது நம்மளைய எப்படி சந்திரன் செத்த நேரத்தில் மாறிட்டாலாமா தடம்? கேளுங்களேன் ஜெயின்ஸா. கொடைக்கானலுக்காக கூட போங்க. குதிரை பியெல்லாம் விட்டுருவா. முடிஞ்சா எல்ல முடியுமா? அந்த நத்தனம் ஆனது. நீ சும்மா இரு, பொறாமே உனக்கு.
உச்சக்குட்டி மீலாம் நல்லவன் உட்கார வச்சு சோறு கொடுப்பா கொடைக்கானல் போனேன். நமக்கு எங்கே அங்கே எல்லாம் போய் வேலையெல்லாம் பார்க்க இல்லாத குள்ளுவுமே போத்திக்கிட்டு படுத்துற வேண்டியா. ஏமா உச்சக்குட்டிம்பி என்ன நோமா 1 மணி நேரத்துக்கு மேல இருந்தீங்கன்னா அங்கே கபர்ஸ்தான் இருக்கு, புதைச்சுடுவோம் உன்னைய பாத்திட்டு கிடப்பானா. இப்போ யாரு உன்னைய கூட்டிட்டு போறேன்டா கொடைக்கானலுக்கு? நான் தான் போறேன். உங்களை தனியா வரணும்னு நானே அங்க போறேன். அங்கே வந்து காலை சுத்தின பாம்பா மலைப்பாம்பை விட்டு கடிக்க விட்டுருவேன். அடுத்த வீடியோவில் உச்சக்குட்டி மீன்களையெல்லாம் கொடைக்கானலுக்கு கூட்டிகிட்டு போவான் அவள் பங்களாவை காட்டுறதுக்கு. அதில் தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. என்ன ட்விஸ்ட்டுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நிறைய பேர் சொல்லியிருந்தேம்மா. நவம்பர் 1 என் பையன் முகமது ஃபாஹிம்க்கு பர்த்டே. நீங்கள் அவன் நேம் சொல்லி விஷ் பண்ணுங்க மாமி, அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்லியிருந்தேன். முகமது ஃபஹீம் நல்லா இருக்கீங்களாம்மா? உங்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே. இன்ஷால்லா பிறந்தநாள் துவா செய்கிறோம். முகமது ரியாஸ் என் நேம் சொல்லுங்கள் மாமின்னு சொல்லியிருந்தேன். ரியாஸ் நல்லா இருக்கியல்லா? அபு ஃபிர்னாஸ் நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. அபு ஃபிர்னாஸ் நல்லா இருக்கீங்களா? அசார் சிறுவண்டு என் பேர் சொல்லுங்கள் மாமின்னு சொல்லியிருந்தீங்க. அசார் சிறுவண்டு நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. முஃபீதா முசீரா பேர் சொல்லுங்கள் மாமின்னு சொல்லியிருந்தீங்கம்மா. முசீரா நல்லா இருக்கீங்களா? அடுத்தது கபி ஃபாசி அக்ஸா நேம் சொல்லுங்கள் மாமி. ஐ எம் ஆல்சோ ஜெயின்ஸா ஃபேன்னு சொல்லியிருந்தேம்மா. ரொம்ப சந்தோஷம்மா. அபீத் வசீம் பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. அபீத் வசீம் நல்லா இருக்கீங்களா? ரஷீத் ஃப்ரம் துபாய் என் பேரை சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. ரஷீது நல்லா இருக்கிறீங்களாம்மா? அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. என் ஹஸ்பண்டுக்கு நெக்ஸ்ட் மந்த்து 6/12/2025 பர்த்டே விஷ் பண்ணுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. ஹக்கீம் உங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்ஷால்லா துவா செய்கிறோமா, நீங்களும் துவா செய்யுங்க. முஹஃபில் முஹன்னாஸ் இஃப்ரா யூசுஃப் நேம் சொல்லுங்கள் மாமின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களாம்மா?